இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அக்னி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பெருமைக்கான காரியங்கள், பெருமைக்கான தண்டனையை பற்றி பார்க்க போகின்றோம். வசனங்கள் வாசிக்க கேட்போம். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31, 32 வசனங்கள். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கெண்டு ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, நாங்கள் கேட்ட இப்படிப்பட்ட தண்டனைகளை பெற்றவர்களை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அப்பா, நாங்கள் இப்படி தண்டனைகளை உம்மிடமிருந்து பெற்றுவிடாமல் இருக்க அதற்கு வேண்டிய காரியங்களை எங்களை உமது கட்டளைப்படி, உமது கற்பனையின்படி, உமது நியமங்களின்படி நடக்க ஏதுவாக நீர் பேசும் அப்பா. நாங்கள் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இப்படிப்பட்ட தண்டனையை அடைந்த நேபுகாத் நேச்சாரை நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். இந்த தண்டனை பெற்ற இவ்வளவு தவறுகள் செய்த நேபுகாத் நேச்சாரிடம் பல நல்ல குணங்கள் இருந்தது. அவன் ராஜ்யத்தில் முதல் ஆண்டு அரசாட்சி செய்யும் பொழுது அவன் யூதா தேசத்துக்கு சென்று முற்றுகையிடுகின்றான், போரிடுகின்றான். யூதா ராஜா யோயாக்கீமை சிறைபிடிக்கின்றான். தேவாலயத்தில் உள்ள தட்டுமுடி சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொள்கின்றான். பாபிலோன் மக்களை நல்ல முறையில் ஆட்சி செய்ய ஏதுவாக ஞானமுள்ள நல்ல வேலைக்காரராக உள்ள யூத ஜனத்தை சேர்ந்த ராஜகுலத்து இளைஞர்களை சிறைபிடிக்கின்றான். பாருங்க, அவன் தேவாலயத்தில் தட்டுமுடி சாமான்கள்லாம் எடுத்தான்ல, அதை அவனெல்லாம் பயன்படுத்தலை. அதை அப்படி கொண்டு அவனுடைய தேவனுடைய ஆலயத்தில், சினையார் தேசத்தில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை, அவனுடைய தேவனுடைய இடத்துல கூட தேவனுடைய கோயில் கொண்டு வச்சுட்டான். அதை அவன் அந்த தெய்வத்துக்குள்ள மரியாதை கொடுத்துட்டான். அவன் ராஜாவை கைது பண்ணிட்டான். அடுத்து என்ன பண்ணுறான் பாருங்க, அங்கே உள்ள கற்றறிந்தவர்களில், ஞானம் உள்ளவர்களில், ராஜகுலத்தை சேர்ந்தவர்களில் நல்ல ஆட்களை தேர்ந்தெடுக்கிறான். அங்கேயே இன்டர்வியூ பண்ணுறான். அவன் குறை இருந்து அவங்கள விட்டுருதான். அவன் குறை இல்லாமல் படித்தவங்க, ஞானம் உள்ளவங்க, விசேஷத்தை கல்வி உள்ளவங்களை அங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறான். அவங்களை சிறையாக பிடித்து வருகின்றான். ஏன் அப்படி பிடிச்சிட்டு வரான்? தான் நாட்டு மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கு, தான் நாட்டு மக்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்குவதற்கு, இவன் மேலே இருந்து போகிற உத்தரவை இந்த கீழே உள்ள இவர்கள் எல்லாம் செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை பயக்க, மக்களுக்கு விமோசனம் ஏற்பட, மக்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட காரியங்களை செய்வதற்கு இவன் யூதா தேசத்தில் இருந்து ஆட்களை தேடி பிடித்து கொண்டு வருகின்றான். அவனுக்கு இருக்க ஆசையை பாருங்க. அப்படி நல்ல ராஜாவாக இருந்தான். அவன் அவங்கள கொண்டு வந்து சிறை பிடிச்சிட்டு வந்து அவங்கள கண்டதை சாப்பிட சொல்லிக்கிட்டு அவங்கள நீ பாருன்னு அதட்டெல்லாம் செய்யலாம். அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறான், ஞானமாக நடக்கிறான். 3 வருஷம் பயிற்சி கொடுக்குறான். இப்போ 20th செஞ்சுரியில் நடக்குது. இப்படி அதே மாதிரி பயிற்சியை அவன் 4000 6000 ஆண்டுக்கு முன்னாலே செஞ்சுருக்கிறான் நேபுகாத் நேச்சார். அவங்களை பயிற்சி கொடுக்குறான். அவங்களுக்கு சாப்பாடு யார் சாப்பாடு கொடுத்தான் தெரியுமா? தன்னுடைய சாப்பாடே கொடுக்குறான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தனது மக்களை
நல்வழிப்படுத்த, நமது மக்களுக்கு முன்னேற்ற பாதை நடத்த வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அக்கறை அவங்கள அப்படிங்கிற மரியாதை நிமித்தமாக தனது சாப்பாடையே கொடுக்குறான் அவங்களுக்கு. அப்படி போஷித்து அவங்கள 3 வருஷம் அவன் இந்த மக்களுடைய கல்தையருடைய எழுத்துக்களையும் பாஷையும் கற்றுக் கொடுக்குறான். அவங்க அந்த 3 வருஷம் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு இவனே அவங்கள பரிட்சித்து பார்க்குறான், இவனே அவங்கள எக்ஸாம் பண்ணி பார்க்குறான், இவனே அவங்களை இன்டர்வியூ பண்ணுறான். அவ்வளோ தூரம் அவன் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதில் அக்கறையாக இருந்தான். அதே போல் தேவனிடத்துலேருந்து எடுத்ததை அவன் கோயிலே கொண்டு வச்சுக்கிட்டான். அதை எந்த துஷ்பிரயோகம் பண்ணலை, அதை அவமானப்படுத்தலை, அது எந்த குறையும் பண்ணலை. அவன் அப்படி ஒரு நல்ல ராஜாவாக இருந்தான். அடுத்து பாருங்கள், இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனம் அவன் தூக்கத்தை கலைச்சிட்டு அவன் கவலைப்பட ஆரம்பிச்சு, துக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். உடனே அவன் என்ன பண்ணுறான், அது வந்த உடனே அவன் நாட்டில் உள்ள சாஸ்திரிகள், ஜோசியர்கள், சூனியக்காரங்கள், கல்தையர்கள்லாம் கூப்பிட்டு, எப்போ என் சோசியத்துக்கு பொருளை சொல்லுங்கன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், சோசியத்தை என்னுடைய சொப்பனத்துக்கு பொருளை சொல்லணும்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், நீ சொப்பனத்தை சொல்லி நான் பொருளை சொல்கிறாங்கிறான். நேமியாராஜ் சொல்கிறான், நான் சொப்பனத்தை சொல்லிட்டோம்னா நீங்கள் வாய்க்கு வந்ததை சும்மா ஃப்ராடாக அடித்து விட்டு நீங்கள் இதுதான் நடக்கும் அதான் நடக்கும்னு சொல்லி என்னை ஏமாற்றிடுறீங்க. நீங்கள் சொப்பனத்துக்குள்ளே பொருளை சொல்ல முடிகிற தகுதி ஞானம் உண்டு இருந்துச்சுன்னா என் சொப்பனத்தை நீங்கள் சொல்லுங்கன்றான். எவ்வளோ ஞானமாக நடக்கிறான் பாருங்க. அவன் அவன் அந்த ஜோசியர்கள், அந்த கல்தையர்கள், அந்த சூனியக்காரங்கள்லாம் அவனுடைய தெய்வத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இருந்தாலும் அவன் ஞானமாக நடக்கிறான். அந்த இடத்துல அவன் நீங்கள் சொன்னாதான், நீங்கள் என்னுடைய சொப்பனத்தை சொன்னாதான் நான் உங்களை விடுமையோட கொலை பண்ணுவேன்றான். அவன்கிட்ட நீ ஏமாற்றிட்டு அலைகிறீங்கன்னு சொல்கிறான். அவ்வளோதான் நீதி உள்ளவனாக இருக்கிறான். அவங்க அப்படி நல்ல குணங்கள் உடையவனாக இருக்கிறான். அவங்களால அந்த சொப்பனத்தின் பொருளை சொல்ல முடியல. தேவன் தானியேல் மூலமாக சொப்பனத்தின் பொருளை அவனுக்கு சொல்லி அவனுக்கு தன்னை காட்டுகிறார். தான் மட்டுமே மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய தேவன் என்பதை அவனுக்கு தன்னை காட்டுகிறார். தானியேல் சொப்பனத்தின் பொருளை சொன்னது தான் நேபுகாத்நேச்சாரால் தாங்க முடியல. அவன் என்ன பண்ணாங்கிறத வாசிக்க கேட்போம். தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பாருங்க, சும்மா லோக்கலாக ஒரு இது சொல்லுவாங்க, டக்குன்னு காலில் விழுந்து கும்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவனை நம்பக்கூடாதுமாங்க. அப்படி சொல்கிறது நேபுகாத்நேச்சார் இந்த கட்டத்தில் பொருத்தமாக இருக்குது. அது நேபுகாத்நேச்சார் யார்? ஒரு வல்லரசனுடைய ராஜா. அவன் அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு அந்த நேரத்தில் பாபிலோன். அந்த வல்லரசனுடைய ராஜா தானியேல் காலில் பொத்துன்னு விழுறாரு. அப்படி விடுறாரு. உன் தேவன் தான் பெரிய தேவன்கிறாரு, எல்லா தேவனும் உன்னை கட்டுப்பட்டவங்கிறாரு, எல்லாம் சொல்கிறார். அடுத்த அதிகாரம் 3வது அதிகாரம். 2வது அதிகாரத்தில் எவ்வளோ நடக்குது? 3வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது, 60 அடி உயரமுள்ள சிலையை செஞ்சு தங்கத்தில் அதை அதிகாரமே பூரா கூப்பிட்டு கீத வாத்தியங்கள் முழங்க அவனை அந்த சிலையை அவங்கெல்லாம் வணங்கணுன்னு சொல்கிறான். அப்படி வணங்காட்டா நான் அக்னி சூளைகளை போட்டுருவேன்னு சொல்கிறான். தேவன் எவ்வளோ பெரிய மகத்துவத்தை அவனை வெளிப்படுத்தினார், மறைபொருளை வெளிப்படுத்தினார் தானியேல் மூலமாக. அதெல்லாம் பற்றி நோட்டத்தில் மறந்துட்டான் அவன். இது யார் சொல்லியிருப்பான் அவனுக்கு? ஒரு ஜோசிக்காரன் சொல்லியிருப்பான். இப்படிலாம் பண்ண அவனோட ராஜ்யபாரம் அவனை தங்கிக்கிடும், அந்த மாதிரி சொப்பனை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லியிருப்பான். இப்போ அப்படி ஒரு பெரிய சிலையை செஞ்சு நாங்கள் சொன்னான்னா என்ன அர்த்தம்? கடவுள் நான் தான் சொல்கிறான் அவன். நான் செஞ்ச சிலையை நீ வணங்குன்னா என்ன வணங்குன்னு அர்த்தம்? அது கடவுளை நானே செஞ்சிட்டேன், நான் அந்த அளவு வல்லமும் உள்ளவன், அந்த பராக்கிரமசாலி, கடவுள் எனக்கு கட்டுப்பட்டவர், என் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர், என் ஆளுகைக்கு உட்பட்டவர் கடவுள், நீங்களாம் அவர் வணங்குங்க அப்படின்னு சொல்கிறான். ஒரு கடவுளை உண்டு பண்ணுறான். தேவனுக்கு எதிராக தேவன் தன் மகிமையை காட்டின பிறகும் அவன்
அவன் என்ன பண்ணுறான், அவன் தன்னை கடவுளாக அவன் மாற்றி காட்டுறான். அப்போது தேவன் ரொம்ப துக்கப்பட்டிருப்பார். அப்பவும் தேவன் விடலை அவனை யாருன்னு காட்டுறாரு. அவனுக்கு அனனியா, மீசாவேல், அசரியா, நமக்கு தெரிஞ்ச பேரில் சொல்லப்போனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வச்சு தேவன் அவனுக்கு நான் தான் மெய்யான தேவன் அவனுக்கு காட்டுறாரு. அந்த சூழ்நிலையிலையும் அந்த தேவனை பற்றி அவங்க சொல்கிறாங்க அவனுக்கு, எங்கள் தேவன் தான் வல்லவர், நான் உன்னுடைய சிலை நாங்கள் வணங்க மாட்டோம், அவரை காப்பாற்றினாலும் காப்பாற்ற மாட்டாலும் சரி நாங்கள் இதை வணங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அவன் அதை ஏற்றுக்கொள்ளலை. அவங்கள சூளையில் போடுங்கிறான், 7 மடங்கு சூளையை சூடுபடுத்துங்கிறான். நீ 7 என்ன 70 மடங்கு சூடுபடுத்தினாலும் அந்த அக்கினி தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்யலை. அந்த அக்கினிக்கு உயிர் இல்லாமல் போயிட்டு, அந்த அக்கினி இவங்களுடைய முடியை கூட கற்கிறதுக்கு அந்த அக்கினிக்கு பலன் இல்லாமல் போயிட்டு. ஆனால் அவனை தூக்கி போட்டவங்க யார் தெரியுமா? நேபுகாத்நேச்சார் மிலிட்டரியில் உள்ள பெரிய ஜாம்பவான்கள், பெரிய திறமசாலியர்கள், பெரிய வல்லமை உள்ளவர்கள் தான் விட்டு அவனை தூக்கி போட சொன்னான். அவங்க இறந்து போனாங்க. இப்போ தான் அவனுக்கு தெரியுது. இப்போ தான் தெரியுது அவனுக்கு, இது 2ஆம் முறையாக தேவன் அவனுக்கு காட்டுறாரு. இப்போ தேவனை தொழுது கொள்கிறான், உடனே தேவனை தொழுது கொள்கிறான். அதை வாசிக்க கேட்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆதலால் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். அதை தொடர்ந்து அடுத்த அதிகாரத்தில் 4 வசனம் தேவனை புகழ்ந்து பேசுவான். அவன் முதல்ல புகழ்ந்து பேசுகிற மாதிரி இப்பவும் புகழ்ந்து பேசுகிறான். இப்போ 2வது சொப்பனத்தை தேவன் அவனுக்கு கொடுக்குறாரு. இப்போ என்ன பண்ணியிருக்கானே, அவன் தானியேலை தேடி ஓடி இருக்கானு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேடி ஓடி இருக்கானு. உங்கள் தேவன்கிட்ட கேட்டு எனக்கு அர்த்தம் சொல்லுங்கப்பான்லாம் சொல்லியிருக்கானே. அவன் அப்படி சொல்லலை. ஏன்னா அவன் தேவனை ஏற்படுத்தினவன்ல, இன்னும் அதை விட்டு அவன் போகல. வெறும் வார்த்தைகள் தான் தேவனை புகழ்ந்ததெல்லாம், வெறும் வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள் தான். செயல் எல்லாம் அவனுடைய தெய்வத்து மேலே, அவனுடைய சோசியத்து மேலே, அவனுடைய சூனியத்து மேலே தான் எல்லாம் நம்பிக்கையாக வச்சுருக்கான். இன்னும் அந்த தெய்வங்கிற நான் தெய்வத்தை உண்டு பண்ண அந்த 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 காரியங்கள் அவனை விட்டு போகவே இல்லை. இப்பவும் சாஸ்திரிய ஜோசியக்காரங்க, சூனியக்காரங்களை தான் ஓடுறான், அவங்கள தான் கூப்பிடுறான். இந்த 2வது சொப்பனத்துக்கும் நீங்கள் தான் பொருள் சொல்லுங்கிறான். அவங்களால முடியலை, சொல்ல முடியலை. வேறு வழி இல்லாமல் தானியேல்கிட்ட வர்றான். நம்மை போல தேவன் எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும், எவ்வளோ அதிசயங்கள், அற்புதங்கள் செய்திருந்தாலும், எத்தனை முறை நம்ம சாட்சி சொல்லியிருப்போம், எத்தனை முறை சாட்சி சொல்லியிருந்தாலும், அவரை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லியிருந்தாலும், தேவன் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யாமல் போயிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரே முறுமுறுப்போ, தேவனே இல்லைன்னு கைவிட்டுட்டாருவோன்னு கத்துறோம். நம்ம அவருக்கு வேலை, நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் நம்ம இச்சையினால், பெருமையினால், பொறாமையினால் நம்ம கேட்குற காரியங்களை பூரா செஞ்சுக்கிட்டே இருக்க தான் தேவனுடைய வேலையா? நம்ம அப்படி தான் எதிர்பார்க்குறோம். தேவன்கிட்ட அதிசயங்களை மட்டும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆள் இருப்பான், அவனை சுற்றி 4 பேர் எப்போதும் இருப்பாங்க. உற்று கவனிச்சா அவன் காஃபியும் கொடுப்பான், அவன் சாப்பாடு வாங்கி கொடுப்பான், அவன் சாராயம் வாங்கி கொடுப்பான், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் சுற்றி வச்சு அவனை புகழ்வாங்க, பேசுவாங்க, அவனை தலைவர் மாதிரி வச்சு பாராட்டிட்டு இவங்கெல்லாம் அவனுக்கு அடியாள் மாதிரி சுற்றிகிட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு காலம் வரும், பெற்றோர்கள் அவனுக்கு ரூபா கொடுக்காமல் இருப்பாங்க, தொழில் பாதிக்கப்பட்டுரும், அல்லது அவன் சத்தம் போட்டுருவாங்க, அல்லது வேறு ஏதாவது பணத்துக்கு பிரச்சனை வந்துடும், அவனால் இவங்களுக்கு செலவழிக்க முடியாமல் சூழல் வந்துடும். அவங்க இவங்ககிட்ட நிற்பாங்க, அவங்க இன்னொருத்தர் செலவழிக்கிறவன் முன்னாடி போயிடுவாங்க, இன்னொரு இவன் காசு கொடுக்கணும் அவன் முன்னாடி போயிடுவாங்க, இவனை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளும் தேவனை
அப்படித்தான் பிடித்துக் கொள்கிறோம், அப்படித்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். யார் எதை தருவார் என்று பிச்சை எடுக்கிற ஆள் போல கூவி கூவி தெரு தெருவாக அலைவது போல, நேபுகாத்நேச்சார் போல நம்ம அலைவதால் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் கூட்டங்கள் நடைபெற முடியவில்லை. அதுக்கு கூட்டம் வருவதில்லை. அதனால தான் ஊழியக்காரங்க மாறிட்டாங்க. பாவத்தை கண்டித்து உணர்த்தாம அந்த அபிஷேக பெருவிழா இந்த பெருவிழான்னு சொல்லி கூட்டத்தை நடத்த ஆரம்பிச்சாச்சு. கூட்டத்தில் தீம் என்னன்னா, ஒன்று உங்கள் தேவைகளை சந்திப்பார், வீடு தருவார், கார் தருவார், வேலை தருவார், கல்யாணத்தை பிடிச்சி வைப்பார். இன்னொரு தீம், அது இல்லாட்டும் இன்னொரு தீம் என்னென்னா, ஒன்று வல்லமை தருவார், அவர் வரங்களை தருவார், அவர் அற்புதம் செய்கிற கையை தருவார். நீ 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 இறந்தவங்களை நீ உன் கை தொட்டால் அவங்க எழும்பிடுவாங்க, அப்படி வரத்தை தருவார். இப்படி இதுதான் தீம். நடக்கிற கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாம் ஒன்று அவர் வல்லமை தேடுறது, இல்லாட்டா அவர்கிட்ட உலக ஆசீர்வாதங்களை தேடுறது. சரி, அவர் வல்லமை தேடி அவருடைய நாமம் மகிமைக்காக அவர் ராஜ்யம் கட்டப்பட சிறுமைப்பட்டவர்களை மேலே எழுப்ப பயன்படுத்துகிறோமான்னா கிடையாது. அது தான் பெரியாளும் காட்டுறதுக்குள்ளே கட்டிடங்கள், பணங்கள், வீடுகள், கார்கள் இப்படி தான் ஆக்கப்படுகிறது. அது இப்போது இது ஒரு பெரிய தொழிலாக ஆகிவிட்டது. இயேசுவை வைத்து செய்யப்படும் வியாபாரம் இது. பல கோடி ரூபாய் இதில் கைமாறுகிறது. மீன் பிடிக்கிறவன் வலையை போடும்போது எல்லா மீனையும் அடிச்சுட்டு வர்ற மாதிரி காசு பணத்தை வலை போட்டு அரிச்சிடுறாங்க. இயேசு என்ன சொல்றாருன்னு வாசிக்க கேட்போமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எதை உபதேசம் பண்ண சொல்கிறாரு? அவர் கட்டளைகளை கை கொள்ளும்படி. கட்டளைகளை கை கொள்வது எவ்வளோ கஷ்டம், அது எப்படி கை கொள்ளணும், அது எப்படிலாம் நீங்கள் வாழ்ந்தால் கை கொள்ளலாம், அது கை கொள்ள நீங்கள் என்ன பிரயாசப்படணும், என்ன யோசிக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், அதை பற்றி தான் ஊழியம். அதுதான் ஊழியம், அதை பற்றி தான் செய்யணும். அதுதான் ஊழியக்காரங்க. அவருடைய கட்டளையிலையும் கற்பனையிலையும் மக்கள் கை கொள்ள வைக்கிறது மட்டுமே ஊழியக்காரனுடைய வேலை அப்படின்னு இயேசு சொல்கிறார். தன்னுடைய வாயால் சொல்கிறார் அவர். அடுத்து பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்பேன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அவர் என்ன சொல்றாரு? அவர் கற்பனை கைக்கொள், இதுதான் கடமை, இதுதான் ஊழியக்காரங்க செய்யணும். தேவனுக்கு ஊழியம் பண்ணுறன்னு சொன்னால் இதை செய்யணும். முதல்ல நம்ம கடைபிடிக்கணும், அதை மக்களை கடைபிடிக்க சொல்லணும். நம்ம கடைபிடிச்சா தானே அதோட நெளிவு சுழிவுகள் அதில் கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரியும் நம்மளுக்கு. அப்படி தான் நம்ம சொல்ல முடியாத. இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். மக்களெல்லாம் கட்டளைப்படி நடக்க வச்சு இந்த பூமியில் சமாதானமாக மகிழ்ச்சியாக போதுமன்ற மனதுடன் வாழ வச்சு, எல்லார் மேலேயும் பரலோக திட்டம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனி திட்டம் இருக்குது. பைபிளில் யோசேப்பு மாதிரி இன்னொரு ஆள் கிடையாது, தானியேலை மாதிரி இன்னொரு ஆள் கிடையாது, மோசே மாதிரி இன்னொரு ஆள் கிடையாது, யோசுவா மாதிரி இன்னொரு ஆள் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஊழியம். அதே மாதிரி நம்மளுக்கும் தனித்தனியாக ஊழியம் உண்டு. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு யார் காசு பணத்தோட பேரோட புகழ ஊழியம் பண்ணாலும் அவங்க கூட ஒட்டிக்கிறோம். மற்ற உண்மை ஒருத்தன் ஊழியம் பண்ணிருப்பான், அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அவனுக்கு அந்த நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன், அந்த ஊழியக்கார்ட்ட போகிறேன்னு சொல்கிறதே பெருமையாக நினைத்து, உலகத்தில் நான் பணக்காரன்னு தெரியும், அந்த எம்பியை தெரியும், எம்எல்ஏவை தெரியும், அந்த நடிகரை தெரியும்னு சொல்கிற மாதிரி இந்த பணக்காரன் இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சில ஊழியக்காரங்க வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட தான் போகிறாங்க. அவங்க இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் உண்டு.
இது ஊழியக்காரனுடைய வேலை வேதத்தின்படி வழிகாட்டுவதே. அப்படி செய்தால் மக்கள் தேவனை யார் என்று அறிந்து கொள்வார்கள். தேவனை அப்படி அறிந்து கொண்டா உலக தேவையை மக்கள் தேவனிடம் கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டாங்க. மனிதனின் அடிப்படை நம்பிக்கை விசுவாசம் மாறவே இல்லை, தேவன் பக்கம் வரவே இல்லை. உலக நன்மைக்காக மட்டுமே இயேசுவை தேடுகிறோம். அதே நன்மை வேறு எங்கு கிடைத்தாலும் அங்கே போய்விடுகிறோம், மனதளவில் போய்விடுகின்றோம். ஆனால் கையில் பைபிள் தான், சர்ச்சு தான், உபவாசம் தான், ஊழியம்தான். இன்னும் ஜோசியம், மூட நம்பிக்கை, பாரம்பரிய பழக்கங்கள், புறஜாதி மக்களின் நம்பிக்கைகள், இவைகள் மேல் நமது நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போகவில்லை, இன்னும் அதற்குள் ஒட்டி கொண்டு இருக்கின்றது. தேவனை விட இந்த விஷயங்களில், இவைகள் சொல்லும் காரியங்களில்தான் நம்பிக்கை விசுவாசம் அதிகமாக உள்ளது. நாம் இப்படி செய்து நமது தேவனை அவமதிக்கின்றோம், அவரை துக்கப்படுத்துகின்றோம், சாத்தான் பிடியிலிருந்து முழுமையாக வெளிவராமல் உள்ளோம். பணம் முக்கியமாக படுகின்றது. அது யார் தந்தாலும் ஓகே, தேவனாக இருந்தாலும் சரி, சாத்தானாக இருந்தாலும் சரி. தேவன் தரும் பணம் வியர்வைக்கு ஏற்றபடி இருக்கும். ஆனால் சாத்தான் பணத்தை கொட்டுவான். ஏன்னா ஏமாற்று வேலை, பொய், களவு மூலம் பணத்தை கொட்டுவாம. அது நம்ம பிள்ளைகளுக்கு சந்ததியை சாபத்தில் அழுகுங்கிறது நம்ம உணர மாட்டேங்கிறோம். நம்மை போல நேச்சாரம் உள்ளான், அவன் ராஜாவாக இருக்கணும். அதை ஜோசிக்காரன் சொன்னாலும் சரி, தானியல் சொன்னாலும் சரி, அதுக்குன்னு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணிடுவான். இதுதான் தெய்வம்மா, ஜோசிக்காரன் சொல்லியிருப்பான். அந்த தெய்வத்தை உண்டு பண்ணி அதையெல்லாம் கும்பிடுங்கம்மா, தெய்வத்தை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவான். தான் உயர்வாக இருக்கணும், தான் தெய்வத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு தான் உயர்வாக இருக்கணும், நான் தெய்வமாகவே நான் இருக்கணும். அது மட்டும்தான் அவனுக்கு. எல்லோரையும் விட தான் மாத்திரம் உயர்வாக இருக்கணும், தேவனை விட தான் உயர்ந்தவன். அதான் தேவனை ஒரு கடவுளை செஞ்சு கும்பிட சொல்கிறான். அவனுக்கு இறுதியாக எச்சரிக்கை கொடுக்கிறார் தேவன். அதை வாசிக்க கேட்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். யார் சொல்கிறா? தானியேல் நேபுகாத்நேச்சார் சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாரு? அவர் 2வது சொப்பனத்தை அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த சொப்பனம் உன் எதிர்க்கு கூட இந்த சொப்பனம் பழிச்சிடக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு, இந்த கொடுமையான சொப்பனம், ரொம்ப பெரிய தண்டனை உனக்கு வரப்போகுது, அதனால நீ திருந்திருப்பான்னு சொல்கிறதுக்கு இதை சொல்கிறாரு. இதே நேபுகாத்நேச்சார் தான் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்க யூதா தேசத்திலிருந்து ஆட்களை கொண்டு வந்தவர் தான். இப்போ என்ன பண்ணுறான்? இப்போ சிறுமையானவருக்கு இடைஞ்சல் பண்ணுறான், சிறுமையானவர்களை மேலும் சிறுமைக்குள் நடத்துகிறான், நீதி செய்ய மாட்டேக்கான், பாவம் அக்கிரமத்தை பண்ணுறான் அவன். இப்போ ஏன்னா அவனுக்கு மேலே ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பயந்தா தானே இதெல்லாம் சரியாக செய்ய முடியும். அவருக்கு பயந்தா தானே நம்ம மேலே அவர் தண்டனை கொடுத்துருவாரு அப்படிங்கிற பயம் இருக்கும். உண்மையும் உத்தமமாக நடப்பான். இவன் தெய்வத்தையே தான் உண்டு பண்ணிட்டானே. தெய்வமே இவன் சொன்னது தான் தெய்வம். இவன் யாரை கை காட்டுறானோ அதுதான் தெய்வம் ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி நீதியாக நடப்பான்? இவன் எப்படி பாவம் செய்யாமல் இருப்பான்? இவன் எப்படி அக்கிரமம் செய்யாமல் இருப்பான்? சிறுமைப்பட்டவர்களுக்கு ஏன் மேலும் கொடுமை செய்யாமல் இருப்பான்? அவன் திருந்தலை, அதை அவன் செயல்படுத்தலை. என்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லைன்னு நினச்சான். ஆகவே தான் அவன் வாயில் இந்த வார்த்தைகளை சொல்லிய போது, அதை வாசிக்க கேட்போம். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கெண்டு ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என்ன சொல்கிறான்? என் வல்லமை, இறைவன் வல்லமை இல்லை, என் வல்லமை, என் பராக்கிரமம், என் மகிமை. தேவனுக்கு மகிமை இல்லை, என் மகிமை, நான் கட்டிய மகா பாபிலோன் என்ற வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கிற்று.
நாம் சொல்வது போல சொல்கிறான் பாருங்க. நான் படித்து வேலை வாங்கியிருக்கிறேன், நான் உழைத்தது, இது எல்லாம் என் உழைப்பு, பகலாக ஓடி ஓடி உழைத்து இந்த வீட்டை நான் வாங்கியிருக்கேன். இல்லை, எல்லாம் தேவன் போட்ட பிச்சை, அவருடைய இரக்கம், கிருபை, எல்லாம் அவருடைய கையின் கிரியைகள். இப்படி நாம் நினைத்தால்தான் நாம் பெருமை, ஆணவம், திமிர் இல்லாமல் தேவ பிள்ளையாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்போதுதான் நம்முடைய முன்னேற்ற பயணம் தொடரும். நேபுகாத்நேச்சாரின் ஆணவம், திமிர், பெருமை அவனது ராஜ்யபாரத்தை எடுத்து போட்டது. அவன் தன் பெருமையை கொப்பளித்தான். இறுதியாக தண்டனையை பார்ப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளருமட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. மனுஷரில் இருந்து தள்ளப்பட்டான், மிருகமாக ஆக்கப்பட்டான். பயங்கர தண்டனை இல்லை, தாங்க முடியாத தண்டனை. மனிதனையும் மிருகத்தையும் பறவையையும் தாவரத்தையும் படைத்த தேவன் அல்லவா? அதனால்தான் நேபுகாத்நேச்சாருக்கு அவனது பெருமையை, ஆணவத்தை விளக்க வைக்க ஒரு புது தண்டனையை கொடுக்கின்றார். மிருகமாக மாற்றிவிடுகின்றார். ஆம், பெருமைக்கான தண்டனை. நாம் யோசிக்க வேண்டும், நாம் யோசிக்க வேண்டும், நாம் எப்படி இருக்கின்றோம். அதனால்தான் நேபுகாத்நேச்சாருக்கு அவனது பெருமைக்கான தண்டனை அவனுக்கு தாங்க முடியாத கொடுமையாக இருந்தது. மிருகமாக மாறிவிடுகின்றான். நான் கெட்டிய மகா பாபிலோன் என்றவன் இப்பொழுது மாடுகளுடன் மாடாக புல்லை மேய்கின்றான். அவன் கெட்டிய அரண்மனை இருக்கின்றது, அவன் பனியில் நனைந்து புல்லை மேய்கின்றான். பெருமை, பெருமை, தேவனையே ஊதாசீனப்படுத்த பெருமை, புதிய தேவனையே உண்டு பண்ணின பெருமை, நான் செய்கிற சிலையையே நீங்கள் வணங்க வேண்டும் என்று மக்களை எல்லாம் பயங்காட்டிய பெருமை. பெருமை, கடவுளை தன் கண்ட்ரோலில் வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக உள்ள பெருமையின் தண்டனை. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் தந்த நன்மையை, தேவனிடம் கேட்டு ஜெபம் செய்து பெற்ற நன்மையை என்னால், எனது உழைப்பால், எனது அறிவின் சாமர்த்தியத்தால் பெற்றேன் என்றால் தேவன் நமக்கும் நமது பெருமையை விளங்க வைப்பார். எதை விளங்க வைப்பார்? அவர் தந்தது என்பதை, அவருடைய கிருபையால் கிடைத்தது என்பதை. எப்படி? மிருகமாக மாற்றி. நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ பிறந்திருக்கின்றோம், அதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கிறோமா? அப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறோமா? ஏன் வாழவில்லை? ஏன் அப்படி இல்லை? அதுதான் தண்டனை, அதுதான் தண்டனை. நேபுகாத்நேச்சார் கிடைத்தது போல உள்ள தண்டனை. நாம் அவமானப்படுகின்றோமா? தலை குனிகிறோமா? இழிவாக நடத்தப்படுகின்றோமா? நிந்தை, அவமானம் வருகிறதா? வெளியில் தலைகாட்ட முடியவில்லையா? எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குதா? நம்மை தேவன் தண்டித்து விட்டார். நேபுகாத்நேச்சார் போல சமாதானமாக, மகிழ்ச்சியாக, மனிதனாக வாழும் ராஜ்ய பாரத்தை நம்மை விட்டு எடுத்து விட்டார். நாம் இன்னும் தண்டனையில் தொடர்வதற்குள் அந்த தண்டனையை நிறுத்த ஏதுவாக அவருடன் ஒப்புரவாக வேண்டும். தானியேலுடைய புத்தகம் 4:27 சொன்னபடி பெருமையின் பிள்ளைகள்
பெருமையினுடைய பிள்ளைகள் யார்? பாவம், அக்கிரமம், சிறுமையானவர்களுக்கு எதிரான காரியங்கள், அநீதி. இதுதான் பெருமையினுடைய பிள்ளைகள். இவைகளெல்லாம் விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். நேபுகாத்நேச்சார் இதுக்கெல்லாம் ஒப்புரவாகவில்லை, இதன்படி கேட்கவில்லை, இதன்படி அவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. தேவன் தான் மெய்யான தேவன் என்று உணரவில்லை. நான் தேவனை உண்டாக்குவேன் என்று சொன்னான் அவன். ஆகவே அவன் தலை மயிர் கழுகு இறகு போல மாறியது, நகம் பட்சிகளின் நகம் போல் மாறியது. மிருகங்களுடன் மிருகமாக பனியில் வாழ்ந்தான். அவன் கட்டின அரண்மனை வாழாமல், பெருமை, நான் என்கிற திமிர், நான் கட்டிய மகா பாபிலோன் என்ற வார்த்தை வாயில் இருக்கும்போதே இப்படி மாறிவிட்டான். இது தேவன் நமக்கு தரும் எச்சரிக்கை. நாம் இருப்பதை தக்க வைத்து கொள்ள இவைகள் எல்லாம் தேவன் போட்ட பிச்சை என்று உணர்ந்து தேவனை போற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்படி என்றால் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்றால் என்ன? பெருமை, ஆணவம், திமிர், இதுக்கான தண்டனை என்ன? மிருகமாக மாற்றும் தண்டனை. அதே போல் குறை சொல்லுதல், கோல் சொல்லுதல், இதுக்கும் தண்டனை இருக்குது பைபிளில். இது அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம இப்படி பொறாமை, வஞ்சகம், துரோகம், பழிவாங்குதல், பொய், களவு, சூது, கள்ளத்தரசு எல்லாத்துக்கும் பைபிளில் தண்டனை இருக்குது. இச்சை, லஞ்சம், இவை எல்லாத்துக்கும் தனித்தனியாக தண்டனை இருக்குது. பெருமைக்காக நேபுகாத்நேச்சார் கிடைத்த தண்டனை போல நாம் மாறிவிடக்கூடாது. மனிதரிலிருந்து தள்ளப்பட்டான். ஆகவே இவரிலிருந்து விடுபட, தப்பித்து கொள்ள தேவன் பாதத்தில் சரணடைய வேண்டும். அவர் பாதத்தில் சரணடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும். சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. எல்லாம் சரி சரி என்று பொறுத்து கொள்ள வேண்டும். மன்னிக்கணும், குற்றப்படுத்தக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, பழிவாங்க நினைக்கக்கூடாது. இது முடியாது தான். இயேசுவிடம் அந்த வல்லமையை கேட்க வேண்டும். எல்லோரையும் இயேசுவின் பிள்ளையாக மாற்றணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, இயேசுவின் ராஜ்யம் கட்டப்பட எல்லாரையும் தயார்படுத்தணும்னு என்ன இருந்துச்சுன்னா, இயேசுவின் ஆவி எல்லார் மேலும் ஊற்றப்பட வேண்டும் என்று என்ன இருந்துச்சுன்னா, இது சாத்தியம். பிறரை மன்னிக்க முடியும். அதே போல் தாழ்மை. இயேசு நம்முடைய இருக்கிறார் என்பதுக்கு அடையாளம் என்ன? பிரஜாதி மக்கள்லாம் நெற்றியில் இது விடுவாங்க, திருநீர் விடுவாங்க. நம்மளுக்கு என்ன அடையாளம்? தாழ்மை. மனிதரிடம் நம்மை தாழ்த்த வேண்டும். இதான் தேவன் நம்ம கூட இருக்காருங்கிற அடையாளம். பிசாசை எதிர்க்க வேண்டும், பாவத்தை கண்டு ஓட வேண்டும். சாத்தான் நம்முடைய இருந்தால் எப்படி இருப்போம்? பாவத்தை நோக்கி ஓடுவோம், பழி வாங்க துடிப்போம். நம்ம பழி வாங்க துடிக்கிறோமா? நம்ம நினச்சிக்கிட்டு நம்முடைய சாத்தான் இருக்கான்னு சொல்லி உடனே இயேசுக்கிட்ட ஓடி வரணும். நம்ம எல்லாத்தையும் விட நான் தான் உயர்ந்தவன் என்று நேபுகாத்நேச்சார் நினைச்சான். மார்தட்னா மாடு போல புல்லமைறான். ஜாக்கிரதை. நாம் யோசிக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் நீங்கள் இதயத்தில் பதியட்டுமப்பா. இயேசுவே, நாங்கள் இது யோசிக்கணும்பா, இதை செயல்படுத்தணும்பா, தீர்மானிக்கணும்பா, இதை செயல்படுத்த. இயேசுவே, ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் தியானித்து அறியணும்பா. நாங்கள் சாத்தானுடைய பிள்ளையாய் தேவனுடைய பிள்ளையால் தியானித்து அறியணும்பா. இயேசுவே, நீதான்பா எல்லாத்தையும் செய்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கணும்பா. இரவு பகல், மழை வெயில் எல்லாம் உம்மால் ஏற்படுகிறது என்று விசுவாசிக்கணும்பா. வானமும் பூமியும் படைத்த தேவன் என்பதை நாங்கள் உணரணும்பா. இயேசுவே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறேன் என்பதை நாங்கள் புரியணும்பா. அதை புரிய வைக்கிறதானப்பா நேபுகாத்நேச்சாருக்கு தண்டனை கொடுத்தீர். நாங்கள் எல்லா மனிதனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும்பா. எங்களுக்கு உள்ள திட்டத்தை நாங்கள் புரிந்து கொண்டு உமது கட்டளையின்படி உமது திட்டத்தை செயல்படுத்த எங்கள் மேல் கிருபை பாராட்டும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.